பார்க்க போகிற ரெசிபி பட்டர் மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அண்ட் ஆலுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும். இப்படி நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது எனக்கு இன்னும் வந்து இன்னோவேட்டிவாக அண்ட் க்ரியேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கிறது உங்களோட சப்போர்ட் தான். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இன்னும் வந்து நான் க்ரியேட்டிவாக செய்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பெஸ்ட்டாக என்னோடய ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் கண்டிப்பாக. நார்மலாக நம்ம பண்ணுற டிஷ்ஷை விட அந்த டிஷ்லேயுமே வந்து வேறு என்ன க்ரியேட்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வாட்டி யோசித்து நான் உங்களுக்காக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து ஒரு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதை செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி பொடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சோம்பு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம், பாசி வந்து சின்னதாக ஒரு 2 இது, சுருள் பட்டையாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க. நார்மல் பட்டையாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கலாம். பூ வந்து 1, கிராம்பு ஒரு 4, ஏலக்காய் ஒரு 3 எடுத்திருக்கேன், மொக்கு வந்து 1 எடுத்திருக்கேன். இதை வந்து நார்மலாக ஒரு சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம், எண்ணெய் ஊற்றாமல். இப்போது சட்டி வந்து வச்சாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஜீரகம், சோம்பு வந்து ரொம்ப வந்து கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். மற்றதெல்லாம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சா அப்படின்னு வந்து நீங்கள் டவுட் படவே வேண்டாம். ஜீரகமும் சோம்பும் வந்து நல்லா வறுபட்டு வாசம் வரும்போதே நீங்கள் வந்து எடுத்துடலாம். அதுதான் வந்து லெவல் கரெக்டாக இருக்கும். மற்ற எல்லாமே வறுபட்டுருச்சான்னு நம்ம டவுட்லேயே பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஜீரகமும் சோம்பும் வந்து நல்லா கரிஞ்சு போயிடும். அப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும். பவுடர் வந்து ஆட் பண்ணும்போது குழம்பும் வந்து வீணாயிடும். அதனால கரெக்டாக வந்து ஜீரகம், சோம்பு வந்து வறுபடுறது ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஜீரகமும் சோம்பும் வந்து நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை வச்சிடலாம். மட்டன் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மசாலா ஐட்டம்லாம் போட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி வச்சுட்டேன். இது நல்லா ஊறிட்டுருக்கு. இது எவ்வளோ அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து மீட் வந்து நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நல்லா ஊறணும், அதுதான் முக்கியம். இப்போ இது ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். சட்டி வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ஆயிலே நம்ம சேர்க்க போகிறதில்ல, ஒன்லி பட்டரில் மட்டும்தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம். ஸோ வந்து மாதத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ டெய்லியும் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ஹெவியாக இருக்கும், ஃபேட் அண்டு குண்டாயிடுவோங்கிற ஃபீல் இருக்கும். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, நல்லா ஹீட்டாக இருக்குது. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும். தாராளமாக வந்து இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் அப்படின்னாலே வந்து ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேர்க்கும்போது டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதில் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வந்து மட்டன் ஊற வைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக சேர்த்தாலும் கூட ரொம்ப அந்த இஞ்சி பூண்டோட வாசம் வந்து அதிகமாக இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்காது. ஸோ வந்து இது கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பழுத்ததாக வேண்டாம், ஓரளவுக்கு நார்மல் தக்காளி நீங்கள் எடுத்தால் போதும். இதில் வந்து ரொம்ப ஹெவியாக புளிப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியமாக இருக்கிற ஒரு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இதை இப்போ இது கூட சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன்.
கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இது மசிஞ்சு வரும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து அந்த பட்டர்ல நல்லா வந்து சூப்பரா வந்திருக்கு. இதில இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மல்லியில பார்த்தீங்கன்னா, வீட்லயே அரைச்சது. இதில வந்து மிளகு, அ அரிசி, அ ஜீரகம், சோம்பு இது எல்லாமே சேர்த்து அரைச்சது. அதனால இது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்க நார்மல் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. வறுத்து அரைச்ச பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம அரைச்சத அப்படியே சேர்க்கணும் அப்படின்னா, நீங்க அதுக்கேத்த மாதிரி அ அம் மட்டன் ஆர் சிக்கன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நீங்க இந்த பவுடர ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எடுத்ததுல எனக்கு இந்த அளவு கரெக்ட்டா இருக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப இதில மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து இப்ப நான் அந்த சட்டியிலே வந்து வேக வைக்க போறேன். நீங்க வந்து டைம் டிலே ஆகும், சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குக்கர்ல நீங்க வேக வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இது கூட நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா குக்கர்லயே நான் இப்ப சொன்ன எல்லாத்தையுமே வந்து குக்கர்லயே நல்லா வதக்கி விட்டுட்டு, இந்த மட்டன வந்து அது கூட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாரி நீங்க சாய்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாரி நீங்க வேக வச்சு எடுத்துக்கணுமோ, அந்த மாரி நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இத வந்துட்டு நான் இதிலேயே தான் வேக வைக்க போறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஊற வைக்கும்போது உப்பு போட்டுருக்கோம். இப்ப இது கூட சேர்க்கும்போது உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து இப்ப மட்டன் நல்லா வேகணும். மட்டன் வந்து வெந்துட்டுருக்க டைம்ல முந்திரி பருப்பு நல்லா ஊறிருச்சு. இத இப்ப நல்ல பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஃபைனலா நம்ம ஆட் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும். இந்த முந்திரி பருப்பு தான் இதோட டேஸ்ட்டே. நல்லா வந்து மட்டன் வெந்துருச்சு. அந்த பட்டர்லாம் நல்லா மிதந்து, அந்த பீஸ் வந்து நல்லா வெந்து சூப்பரா இருக்கு. இப்படியே கூட டேஸ்ட் நல்லாருக்கும். ஃபைனலா நீங்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணும்போது, இன்னும் ஒரு ரிச்னஸோட அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாருக்கும். அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட்ட வந்து இப்ப நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ ஒரு கொதி வந்தா போதும். ஃபுல்லா நல்லா வெந்துருச்சு. ஜஸ்ட் அந்த முந்திரி பருப்பு ஊத்துனதுக்காக ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணிரலாம். அது ஊத்துனதுக்கு அப்புறமா அந்த குழம்பு வந்து ஒரு திக்னஸ் குடுத்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு தண்ணியா இருந்துச்சு. இப்போ ஊத்துனதுக்கப்புறம் லைட்டா ஒரு திக்னஸா இருக்கு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ரெடியா இருக்கு. இந்த மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா குழம்பு மாரி வேணும்னு நெனச்சீங்கன்னா, இப்படியே கூட எடுத்துக்கலாம். நீங்க வந்து கிரேவி மாரி வேணும்னு நெனச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்த விட்டுறலாம். இன்னும் வந்து நல்லா ட்ரையா வேணும் அப்படின்னு நெனைக்கிறப்போ, அதுக்கேத்த மாரி நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் தண்ணி ஊத்தி வைக்க வேண்டியதில்ல. அவ்வளோதாங்க. பட்டர் மட்டன் குழம்பு ரெடியா இருக்கு. ரொம்பவே சிம்பிளா அண்ட் டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கு. முந்திரி பருப்பு ஊத்துனதுக்கப்புறம் அதோட ஃப்ளேவரே வந்து தனியா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நெல்மணி கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி டிஃபரண்டான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.